வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் ஹாப்பியாக சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இந்த vlog பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முக்கியமாக லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் எல்லாமே இதில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன வந்து க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சாமி கும்பிட்றதுக்கு வைக்கிற விளக்கு, பிளேட்ஸ் இதெல்லாம் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இது வந்து கிட்டத்தட்ட க்ளீன் பண்ணி ஒரு 7-9 மந்த்ஸுக்கிட்டே வந்து இருக்கும். நான் வந்து செகண்ட் டெலிவரிக்கு அம்மா வீட்டுக்கு போகும்போது அப்போ க்ளீன் பண்ணி வச்சது. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த அன்றைக்கி வந்துட்டு வளகாப்பு பண்ணுற அன்றைக்கி விளக்கெல்லாம் பொருத்தி வச்சது. அது அப்படியே எண்ணெயோடு இருந்து பயங்கர எண்ணெய் பிசுக்காயிருச்சு. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணேன்னு வந்து பார்த்திங்கன்னா, பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்துட்டு சர்க்கரை அண்ட் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு, அது கூட வந்து சோடா உப்பு அண்ட் வந்து டிஷ்வாஷ் லிக்விட் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கோங்க. அதை ஊற்றிட்டு அது கூட வந்துட்டு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் பிசுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வினிகர் ஆட் பண்ணால் தான் அது வந்துட்டு போகும் கண்டிப்பாக. லைட்டாக எண்ணெய் பிசுக்கு இருக்குது அப்படின்னா வந்துட்டு லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அந்த அன்றைக்கி வந்து வினிகர் இல்லை, ஸோ அதனால் நான் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ரொம்ப நேரம் வந்து தேய்ச்சிட்டு இருந்தேன். இன்கேஸ் நான் வினிகர் ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்துட்டு அவ்வளோ நேரம் நான் வந்து தேய்ச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி வந்து குட்டி பூஜை பாத்திரமாக இருந்துச்சுன்னா அதிலே நம்ம வந்துட்டு டிப் பண்ணி வைக்கிற மாதிரி வந்துட்டு வச்சுக்கலாம். பட் காமாட்சி விளக்கு அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம டூத் ப்ரஷ் இருக்கும் இல்லையா, புதுசாக வாங்கியிருந்தேன் அதுக்கோசரம். ஸோ அந்த டூத் ப்ரஷ்ஷை வச்சுட்டு லைட்டாக அது மேலே வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து லெமன் வச்சு அப்ளை பண்ணேன், லெமன் வச்சுட்டு ஃபுல்லாக வந்துட்டு அந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour to 1 hour அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க. எல்லாத்துலேயும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த பிளேட்டு, அதுக்கப்புறமா இருக்க அந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு எல்லாத்துலேயும் வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து விட்டுருங்க. இது ரொம்ப மாதம் க்ளீன் பண்ணல அப்படிங்கும்போது நான் வந்துட்டு ரொம்ப நேரம் தேய்ச்சேன். நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இதுக்கு வந்துட்டு லெமனே வந்துட்டு போதும், ரொம்ப நேரம் தேய்க்கலாம் தேவையில்லை. நான் என்னைய மாதிரி ரொம்ப நாள் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணல அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து வினிகர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கடையில் வந்து ஒயிட் கலரில் விற்கும் இல்லையா, ஸோ வந்துட்டு அது எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் அதை வந்து தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அகைன் நம்ம வந்து டிஷ்வாஷ் லிக்விட் இருக்குல்லையா, அதை போட்டு வந்துட்டு நான் நல்லா வந்து தேய்ச்சதுக்கப்புறமா வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு பளபளன்னு ஆயிடுச்சு. அதை நீங்கள் வந்துட்டு பார்ப்பீங்க. ஒரு விஷயம் வந்து சொல்லணுன்னு வந்து நினச்சேன். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது வந்து நம்ம லைஃப்பில் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இல்லை வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு ஏதோ ஒன்று மூவ் பண்ணுறோம். லைக் வந்து வீடு வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், அந்த மாதிரி ஏதோ ஒரு வந்து பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம கூடயே இருக்கவங்களே வந்து பார்த்திங்கன்னா, சில பேர் வந்துட்டு நம்மளை எப்போயுமே பாராட்டிகிட்டே இருப்பாங்க. லைக் வந்துட்டு நீ இன்னும் பண்ணு, நீ இன்னும் அடுத்த லெவலுக்கு போ, இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி சொல்கிறவங்களும் இருப்பாங்க. சில பேர் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே வந்துட்டு ஐயோ இவங்க வந்துட்டு அடுத்து போகிறாங்களே, இவங்க போகக்கூடாது, அந்த மாதிரி வந்துட்டு நம்மளை டாமினேட் பண்ணுறக்குன்னே வந்து சில பேர்லாம் லைஃப்பில் இருப்பாங்க. அவங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வளர்ச்சி மட்டும் கிடையாது, நம்ம லைஃப்பை பார்த்தே பொறாமப்படுறவங்களாகவும் இருப்பாங்க. லைக் நம்ம என்ன ட்ரெஸ்ஸு போடுறோம், நம்ம எங்கே போகிறோம், ஈவன் வந்து நம்ம ஹஸ்பண்டோட வந்துட்டு ஜஸ்ட் கடைக்கு போனால் கூட அதை பார்த்து கூட பொறாமப்படுற மாதிரி பீப்புள்ஸ் கூட வந்துட்டு நம்ம லைஃப்பில் வந்துட்டு கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள வந்துட்டு தள்ளி வச்சுருங்க. தள்ளி வச்சாலுமே இன்னும் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வாண்டடாக வந்து நம்மக்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரி பீப்புள்ஸ்க்கெலாம் நம்மளால் எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்கள விட்டு தள்ளியே இருங்க. ஏன்னா வந்துட்டு நம்மளோட வளர்ச்சியை பார்த்து யார் வந்து சந்தோஷப்படுறாங்க, யார் வந்துட்டு உண்மையாக இருக்காங்க அப்படின்றது வந்துட்டு நமக்கு தான் வந்து தெரியும். ஸோ அப்படிப்பட்ட பீப்புள்ஸை மட்டும் கூட வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பீப்புள்ஸை விட்டு தள்ளியே வந்துடுங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தான், திடீர்னு வந்து எனக்கு வந்து சொல்லணுன்னு வந்து தோணுச்சு. ஸோ வந்து சொன்னேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு வேணும்னா நீங்கள் இந்த விஷயத்தை வந்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பூஜை பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டேன். நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க அது எவ்வளோ பளபளன்னு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க.
நெக்ஸ்ட் அதெல்லாம் க்ளீன் பண்ணி காய வச்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட கவுண்டர் டாப்க்கு வந்தாச்சு. இது வந்து பொங்கல் க்ளீனிங்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு கூட வந்து சொல்லலாம். அம்மா வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் பொங்கலுக்கு தான் வந்து வீடு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நானும் வந்து பூஜை ரூம்லேருந்து வந்து ஆரம்பிச்சிட்டேன். இந்த கவுண்டர் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் வந்து போட்டிருந்தேன். இந்த ஷீட் எதுக்காக போட்டிருந்தேன், ஒயிட் கலர் ஷீட் இருக்குல்ல, இது வந்து போட்டிருந்தேன். எதுக்காக போட்டிருந்தேன்னு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குக்கிங் சேனலுக்கு வந்துட்டு வீடியோ எடுக்கும்போது அந்த ஜார் வந்து என்னோடய ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ வந்து அது கவுண்டர் டாப் டைல்ஸ் வந்து பிளாக் கலராக இருக்கிறனால வீடியோவில் அந்தளவுக்கு வந்து அட்ராக்டிவாக இல்லை. ஸோ இந்த ஒயிட் கலர் கவுண்டர் டாப் ஷீட் போட்டதுனால வந்துட்டு அது கொஞ்சம் வந்து அட்ராக்டிவாக இருக்கும், வீடியோவில் கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ அதனால் அந்த இடத்துல மட்டும் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் அதையுமே எடுத்துகிட்டு தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் க்ளீன் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம துணி துவைப்போம் இல்லையா, வாஷிங் லிக்விட், ஸோ சர்ஃப் எக்ஸல் அந்த பவுடர் கொஞ்சமாக போட்டுட்டு அது கூட வந்துட்டு நம்ம சோடா உப்பு நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சோடா உப்பு கொஞ்சம், அது கூடயே வந்துட்டு நம்ம லெமன் இருக்கு இல்லையா, அந்த லெமனையும் கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு வச்சு நம்ம அந்த கேஸ் ஸ்டவ்வோட அந்த ஸ்டாண்டு, அதுக்கப்புறமா அந்த பர்னர், இது எல்லாத்துலேயும் வந்து அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இதோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 1 hour கிட்ட ஊறட்டும். அண்ட் அதே மாதிரி இந்த பிளேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி துருப்பிடிக்காமல் தான் வந்து இருந்துச்சு. நான் வந்து சொன்னேன் இல்லையா, அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 months கேப் இருக்கவே என்னோடய மதர்-இன்-லா வந்து இங்கே வந்து நாங்கள் போகிற டைமில் வளகாப்புக்கு வந்திருந்தாங்க. ஸோ வந்திருந்தப்போ 1 week வந்து என்னோடய வீட்டில் வந்து குக் பண்ணியிருக்காங்க. ஸோ குக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ப்ராப்பராக க்ளீன் பண்ணலை. ஸோ அது அப்படியே எண்ணெய் பிசுக்கு இருந்து அது அப்படியே நல்லா வந்துட்டு இந்த மாதிரி துருப்பிடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்துட்டு. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாண்ட் வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு. நான் அகெயின் இங்கே வந்ததுக்கப்புறமும் டெய்லி வந்து சோப் போட்டு ஸ்க்ரப்பெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணி பார்த்தேன். அப்படி இருந்துமே அது வந்து போகவே இல்லை. ஸோ இன்றைக்கி தான் அதுக்கு வந்து டைம் கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இது ரிசல்ட்டுமே நல்லா தான் வந்து கிடைக்கும். அதை ஊற வச்சதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பில் இருக்க ஷீட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து ஸ்க்ரப்பெல்லாம் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் அம்மா வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்லாம் வாங்கி ஒரு 22 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு துளி ரஸ்ட்டு கூட ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். சொன்னால் நம்ப மாட்டீங்க. என்னோடய முன்னாடி விலாக்லலாம் அம்மா வீட்டிலேருந்து போட்டிருந்தேன்ல, ஸோ அந்த விலாகில் கூட அம்மாவோட அடுப்பை நீங்கள் போய் பாருங்கள். அதில் ஒரு துளி கூட வந்து ஃபார்ம் ஆகிருக்காது. ஏன்னா வந்து அம்மா டெய்லி வந்துட்டு அவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அதனால தான் வந்துட்டு நல்லா வந்து மெயின்டைன் ஆகிருக்கு அடுப்பு. இடையில ஒரே வாட்டி மட்டும்தான் வந்துட்டு அந்த ஃப்ளேம் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கடையில் கொடுத்து வந்து அதை ரெடி பண்ணோம். ஸோ அதெல்லாம் இப்போ வீட்டிலே வந்து ரெடி பண்ணுறாங்க. அது வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு தெரியும். நானும் எப்படின்னு கேட்டுட்டு உங்கள் கூட வந்து ஒரு நாள் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கேஸ் ஸ்டவ் மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்க எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து வேலை மிச்சம். ஃபுல்லாக கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே சைடில் அண்ட் வந்துட்டு பேக் சைடு ஃபுல்லாகவே வந்து எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கும். அது அந்த இடம் படலைன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அது நம்ம திருப்பி பார்த்தா தெரியும், பயங்கர இதாக இருக்கும். அதே மாதிரி இப்போ அடியிலையும் அப்படி தான் வந்து இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே நான் வந்துட்டு ஸ்க்ரப் போட்டு விட்டுட்டு மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஃபுல்லாக வந்துட்டு தொடச்சி விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு அந்த கவுண்டர் டாப்பில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா விளிம்பு மாதிரிலாம் வந்து கிடையாது. ஸோ நான் தண்ணி ஊற்றி அலசினேன்னா கீழே வந்துடும். ஸோ அதனால் ஜஸ்ட் வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சுட்டு அதை வந்து வைப் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு வந்து ஒருத்தர் வந்து சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டால் தான் வந்து வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு அந்த சொன்னவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து க்ளீனே வந்து பண்ண மாட்டாங்க, சரிங்களா. யாருன்னு வந்து நான் சொல்ல விரும்பல, என்னோடய நெய்பர் ஒருத்தவங்க தான். அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாத்திரமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேற்று நைட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த பாத்திரத்தையே வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் வச்சுருந்தா வந்து விளக்குவாங்க. வீடும் அந்தளவுக்கு நீட்டாலாம் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. இதுக்கும் ஓன் ஹவுஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்க ஒரு ஆள் வந்துட்டு என்கிட்ட இந்த விஷயத்த வந்து சொன்னாங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மனசு வந்து சுத்தமாக இருக்கணும். அதுக்கப்புறமா நம்மளோட வீடு சுத்தமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சுத்தமாக இருக்கணும். அதுக்கப்புறமா தான் வாசல் சுத்தமாக இருக்கணும். முதல்ல நம்மளே சுத்தமாக இல்லாமல் நம்ம வீடும் சுத்தமாக இல்லாமல் வெறும் வாசலை மட்டும் சுத்தம் பண்ணி வச்சு என்ன பிரயோஜனம்?
முதல்ல நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் மட்டுமே நமக்கு வந்துட்டு கடவுள் வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, நமக்கு எல்லா நல்ல விஷயமும் நடக்கும். ஸோ இதை தான் நான் வந்து பிலீவ் பண்ணுவேன். முக்கியமாக வந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றத நான் ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். நமக்கு இந்த மாதிரி சொல்கிறவங்கெல்லாம் வந்துட்டு சும்மா வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களா கூட வந்து இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு வந்துட்டு உங்களோட ஆட்டிடியூடை வந்துட்டு மாற்றிக்கோங்க. நீங்கள் ஆட்டிடியூடை மாற்றினா மட்டும்தான் வந்துட்டு உங்களோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒருத்தவங்கக்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறதுனால வந்துட்டு நீங்கள் வந்து பெரிய சுத்தமாக இருக்கீங்க அப்படின்ற அர்த்தமெல்லாம் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் யாராவது இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள். முதல்ல வந்துட்டு நீங்கள் சுத்தமாக இருங்க, உங்களை சுற்றி இருக்கவங்கள வந்துட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து பார்த்துக்கோங்க. அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். அண்ட் முடிஞ்சால் வந்துட்டு உங்களோட லைஃப்பில் யார் வந்து இப்படி இருக்கா அப்படின்றது வந்து என் கூட வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கேஸ் பர்னர் அண்ட் ஸ்டாண்டு இது எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு இந்த டிப்ஸ்லேயுமே வந்துட்டு அப்படி தான். ரொம்ப எண்ணெய் பிசுக்கு இருக்குது, ரொம்ப வருஷம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் வந்து வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லெமனுக்கு பதிலாக வினிகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1 மந்த் வரைக்கும் நல்லாயிருக்கும் அந்த லிக்விடு. ஸோ எப்பப்போ வந்து உங்களுக்கு எண்ணெய் பிசுக்கு இருக்கோ அப்பப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா காய வச்சதுக்கப்புறமா இந்த உப்பு ஜாடி புளி ஜாடி எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா தொடச்சிட்டு கவுண்டர் டாப்பில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த உப்பு ஜாடி புளி ஜாடியெல்லாம் நான் இப்போ வந்து வாஷ் பண்ணலை. ஏன்னா வந்து இப்போ தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்கும். அப்போ தான் வந்துட்டு இந்த ஆயில் ட்ரே ஆயில் டிஸ்பென்சர் அண்ட் வந்துட்டு இந்த ஜாடி எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சேன். ஸோ ஜஸ்ட் வந்து தொடச்சிட்டு மட்டும் வச்சுக்கிறேன். எனக்கு வந்து கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனும் ரொம்ப குட்டி கிச்சன். இதை ஒரு 4க்கு 4ன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு 2க்கு 2 கிச்சன் அப்படி தான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ஆள் தான் வந்து நிற்க முடியும். என்னோடய வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்களே, ஸோ உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். அட் த சேம் டைம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து கிடையாது. ஸோ நான் சமைக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே மளிகை சாமான்லாம் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதோட கண்டெய்னர் மேலே தான் வந்து அப்படியே படிஞ்சுக்கும். ஸோ அது எனக்கு சுத்தமாகவே வந்து பிடிக்கல. ஏன்னா வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து கிச்சனில் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஜன்னலாக இது இருக்கணும். அதுவுமே வந்து என்னோடய கிச்சனில் வந்து கிடையாது. ஸோ நான் அடிக்கடி வந்து அந்த கிராசரி வச்சுருக்க கண்டெய்னர் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதனால தான் நான் கேஸுக்கு மேலே இருக்க ஷெல்ஃப்லேயும் என்னோடய ரைட் சைடில் இருக்க ஷெல்ஃப்லேயும் எந்த கிராசரி ஐட்டமுமே வந்து வச்சுக்காத மாதிரி வந்து பார்த்துட்டு ஒரு சைடு மட்டும்தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் கிராசரியுமே வந்துட்டு எல்லா கிராசரி ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்காக வந்து சில திங்ஸ் எல்லாம் வாங்கி வந்து வச்சுருக்கேன். ஸோ அதையுமே வந்து கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஆர்கனைசேஷன் வீடியோ வந்துட்டு உங்களுக்காக வந்து போடுறேன். என்னோடய த்ரோட் ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி வாய்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுது. ஸோ அதனால தான் ஒரு வீடியோலையும் என்னோடய வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இந்த கிளைமேட் வந்து சுத்தமாகவே எனக்கு வந்து செட் ஆகலை. அதுவும் இல்லாமல் வந்து தூக்கமும் இல்லையா, ஏன்னா தம்பி வந்து நைட் டைமில் அந்தளவுக்கு தூங்க மாட்டான். ஸோ அதனால் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு சளி பிடிச்சிக்குது, த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆயிடுது. ஸோ அதனால தான் வாய்ஸ் வந்து இப்படி இருக்குது. நம்ம கழுவி வச்சோம் இல்லையா பூஜா விளக்கு தட்டு எல்லாம், ஸோ அதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்தையும் நான் பேப்பர்லாம் மாற்றி விட்டுட்டு க்ளீன் பண்ணிட்டேன். பெருசாக வந்து என்கிட்ட சாமி ஃபோட்டோ எதுவுமே வந்து இல்லை. இது வந்து இந்த வீட்டுக்கு பால் காய்ச்சி வரும்போது வந்துட்டு வாங்கியிருந்தோம் 2 ஃபோட்டோ. ஸோ அந்த 2 ஃபோட்டோ, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு விநாயகர் சிலை இருக்கும், அவ்வளோதான். எனக்கு இந்த வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, உட்டனில் பூஜா ரூம். ஸோ அது வாங்கணும்னு ரொம்ப நாளாக வந்துட்டு ஆசை. ஹஸ்பண்ட் காதில் இப்போவே வந்து போட்டு வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து கூடிய சீக்கிரம் அது நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதையுமே வந்துட்டு வாங்கிட்டு அதோட ஆர்கனைசேஷன் வீடியோ எல்லாமே வந்துட்டு நான் வந்துட்டு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம கழுவி வச்சுருந்த பூஜா விளக்கு பிளேட்டு ஸ்டாண்டு எல்லாமே வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு.
ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்துட்டு இந்த பிராஸ் வெசல் அண்ட் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பிராஸ் வெசல் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து வேறு டிப்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது 2 டிப்ஸுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.